නමෝ තස්ස භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கௌதம புத்த பகவான் சொல்லுகின்றார், மானிடா, உன் உடம்பிலிருந்து வெளியாகக்கூடியது எல்லாம் அசடு, துர்நாற்றம் வீசப்போகின்றது. எப்படி? உன் உடம்பிலிருந்து வெளியாகுவது அனைத்தும் துர்நாற்றம், அசடு. மேலே தோள்கள் மிக அழகாக சிறப்பாக இருந்தாலும் உடம்புக்கு உள்ளே உள்ள ஒவ்வொரு பாகங்களும் அசடு, துர்நாற்றம் தான் வீசும். அப்பொழுது என்ன செய்வது? உன் கண்களிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் காதுகளிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் வாயிலிருந்து வெளியாகும் கழிவுகள் துர்நாற்றம், உன் உடம்பிலே ஒவ்வொரு பாகங்களிலிருந்தும் ஒவ்வொரு அங்கங்களிலிருந்தும் வெளியாகக்கூடிய அனைத்து கழிவுகளும் துர்நாற்றம்தான் அடிக்கின்றது. இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இது மேலே தான் அழகான சதைகள் எல்லாம், இதற்கு உள்ளே எல்லாம் அசடு, துர்நாற்றம். ஆனால் ஒன்று நீ செய்யலாம். என்ன? உன் உடம்பிலிருந்து வெளியாகும் அனைத்து பாகங்களிலிருந்தும் கழிவுகள் துர்நாற்றம், உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாவது வாசமாக இருக்கட்டும். பாருங்க, உடம்பிலிருந்து வெளியாகும் அனைத்து கழிவுகளும் துர்நாற்றம். அதை நாம் ஒருபோதும் மறைக்கவும் முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. வீசும் துர்நாற்றத்தை, அசடை வாசமாக்கவும் முடியாது. ஆனால் உங்களுடைய சிந்தனைகளின் ஊடாக உங்கள் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளை அழகான வார்த்தைகளாக ஆக்கலாம், வாசமான வார்த்தைகளாக ஆக்கலாம், ஒழுக்கமான வார்த்தைகளாக ஆக்கலாம், பிறருக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகளாக வெளியிடலாம். ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பொக்கிஷமான வார்த்தைகளாக நீங்கள் வெளியிடலாம். இது முடியும். வேறே எந்த இடங்களிலிருந்து வெளியாகினாலும் அது துர்நாற்றம், அசடுதான். ஆனால் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் அவ்வளவு அழகாக்கலாம். நுனி நாக்கிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், மானிடா, உன் நுனி நாக்கிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளை மிக கவனமாகவும் பொறுப்பாகவும் சரியான சிந்தனைகளோடு நீ வெளியிட்டால் அதிலிருந்து கிடைக்கும் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே கிடைக்கும். உன் மனம் ஆறுதல் அடையும், உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தால்தான் புண்ணிய காரியங்கள் செய்ய முடியும். புண்ணிய காரியங்கள் செய்தால்தான் ஆத்மா விமோச்சனத்திற்கு போகும். இதை எத்தனை பேர் என்று யோசிக்கின்றார்கள்? வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளாவது அழகாக இருக்கட்டும் என்று, சுத்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று, பொறுப்பான வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று, பிறருக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கட்டும், பிறர் கண்களில் கண்ணீர் வராத வார்த்தைகளாக இருக்கட்டும். எத்தனை பேர் யோசிக்கின்றார்கள் இந்த உலகத்தில்? படித்தவர்களோ படிக்காதவர்களோ, இல்லற வாழ்க்கையோ துறவறம் வாழ்க்கையோ, சமய தலைவர்களோ சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களோ, எத்தனை பேர் யோசிக்கின்றார்கள்? என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், பொறுப்பான வார்த்தைகள், அமைதியான வார்த்தைகள், பல பேரை யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், பல பேருடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய நல்ல வார்த்தைகள் எத்தனை பேரால் பேச முடியும்? எத்தனை பேரால் நினைக்க முடியும்? என்ன செய்வது? செய்த பாவங்களின் விளைவு இன்று இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்திலிருந்து விடுபடுங்கள். உங்கள் வாய்களிலே வெளியாகும் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கட்டும். இது உங்களால் மட்டும் முடியும், எங்களால் முடியாது. உங்களுடைய ஆன்மா விமோச்சனத்திற்கு எங்களால் வழி மட்டும் காட்ட முடியும். போக வேண்டியது உங்களுடைய கடமை.
நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் பூர்ணமாக நிறைவேற வேண்டும். எனவே இந்த இறை அருள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு இந்த எண்ணங்களெல்லாம் நிறைவேறுமா. அவ்வாறு அந்த நிறைவேறுவதற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்கள் இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இந்த ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது பொதுவாக ஆலயத்திலே சென்று நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது ஆலய வழிபாட்டுக்கு என்ற ஒரு நியமம் இருக்கிறது. ஒரு கோவிலிலே பூஜை செய்கின்றவர்களுக்கு என்று ஒரு ஒழுக்கம், ஒரு நியமம் இருக்கிறது. அது இருந்தால்தான் அவர் கோவிலில் குருவாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அவருக்குரிய அந்த தகுதி, அதற்குரிய படிப்பு, அதற்குரிய செய்முறைகள் இவையெல்லாம் அறிந்தவர் தான் குருவாக இருக்கலாம். அதே போல் ஒரு ஆலயத்திலே நிர்வாகம் செய்கின்றவர்கள் தர்மகர்த்தாக்கள், அது நிர்வாக சபை, பரிபாலன சபை என்ற பெயரிலே இருக்கும். அவ்வாறு இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்ன தகுதி, ஒரு கோவிலே குருவானவருக்கு என்ன தகுதி, என்ன இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒழுக்கம் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அவர் காலை மாலை தவறாது ஸ்நானம் செய்து சந்தியா அனுஷ்டானங்கள் செய்யக்கூடியவர் இருக்க வேண்டும். வேத மந்திரங்களை கற்றவராக இருக்க வேண்டும். ஆகம அறிவு தெரிந்தவராக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருந்தால் தான் ஒரு கோவிலே குருவாக இருக்கலாம். அதே போல் அவர்களுக்கு அந்த தகுதி வேண்டும் என்றால் ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டும்? தர்மகர்த்தாவினுடைய தகுதி என்ன? அந்த சொல்லிலேயே விடை வருகிறது. தர்மகர்த்தா, தர்மத்தை காப்பவராக இருக்க வேணும். அதர்மத்தை காப்பவராக இருக்கக்கூடாது. தர்மத்தை காப்பவர் தான் தர்மகர்த்தா. கர்த்தா என்ன? காப்பவர். தர்மத்தை காக்கின்றவர்களாக இருக்கவும் தர்மகர்த்தாக்கள். இப்போ பல இடங்களிலே இவையெல்லாம் சில வேளைகளிலே அவரவருக்கு ஏற்ற வசதிக்காக சிலதை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோயில், நான் தான் இங்கே கோயிலில் தர்மகர்த்தா, நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர், நான் தான் தலைவர் என்ற அந்த ஆணவத்தின் மீதியினாலே அவர்கள் தெருவிலே சென்று விட்டு கைகால் கூட அலம்பாமல் காய்ச்சற்ற சேற்றோடு போட்ட கோட் கூட கலட்டாமல் கோவிலுக்குள்ளே சென்று காரியாலயத்திலே அமர்ந்திருப்பார்கள். ஒரு ஆலயத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற பண்பு முதலிலே இவர்களுக்கு தெரிய வேண்டும். வேறு அலுவல்களாக சென்று விட்டு வந்த கலையோடு கலையாக
அந்த உடலிலே இருக்கின்ற வேர்வை கூட மாறாத வகையிலே அவ்வாறு உள்ளுக்கு வந்து காரியாலயத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த ஆலயத்தை இவரை தர்மகர்த்தா என்று சொல்ல முடியாது. அதுக்கு அவருக்கு தகுதி இல்லை. தர்மத்தை காப்பவராக இருக்க வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் அவர் சென்று குளித்து வேட்டி அணிந்து ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். இது கோயில் வாசலில் வந்து காரை நிப்பாட்டியாச்சு, இறங்கியாச்சு, அப்படியே உள்ள போய் இவ்வாறு இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதை சொல்வதனாலே பலருடைய மனம் சங்கடப்படுகிறது. சொல்ல வேண்டியது ஒருவனுடைய கடமை. இந்த தவறுகளை செய்யாதீர்கள். இந்த தவறுகள் உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும். அப்பா அம்மா செய்கிற பாவமும் புண்ணியமும் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். இந்த தவறை செய்யாதீர்கள் என்ற நல்ல சிந்தனையோடு ஆலயங்களில் சென்று நாம் இறை பக்தியோடு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற வகையிலே இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். வ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா சிஜ்னுன் மோமின் வ ஜன்னத்துன் காஃபிர். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனையும் படைத்து, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா கோடான கோடி படைப்புகளையும் படைத்து, இவைகள் அனைத்திலையும் அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எனவே கண்ணியமாக படைக்கப்பட்ட மனிதன், அது மட்டுமல்லாமல் அழகான தோற்றத்திலே அல்லாஹ் தாலா மனிதனை படைத்திருக்கின்றான். கண்ணியமான படைக்கப்பட்ட மனிதன், அழகான தோற்றத்திலே படைக்கப்பட்ட மனிதன், அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அழகான செயல்கள் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த ஆக பெரிய ஒரு நிஅமத்து தான், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் என்று சொல்கிறது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் குர்ஆனில் கூட இதை பற்றி சொல்லும் போது, நாங்கள் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுத்திருக்கின்றோம், நாங்கள் நாடியவர்களை மலடியாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டால் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்போ அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு சொன்னால், இந்த குழந்தைய அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் இதை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது இஸ்லாமாகத்தான் பிறக்குது. அதை மாற்றுவது, கெட்டவர்களாக மாற்றுறது அது தன்னுடைய பெற்றோர்கள் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சின்ன காலத்திலேருந்து நல்ல தர்பியத்களை கொடுக்கணும், நல்ல விடயங்களை நாங்கள் படித்து கொடுக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாறை படித்து கொடுக்கணும். பின்னால் வரக்கூடிய இமாம்களோட, அவுலியாக்களோட, இறைநேசர்களோட சம்பவங்களை நாங்கள் படித்து கொடுக்கணும். இவைகளை படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சின்ன காலத்துலேருந்து நாங்கள் உலகத்தில் எப்படி வாழணும், வாழ்றா யாரை போல வாழணும் என்று சொல்லி அந்த விஷயத்தை படித்து கொள்ளுவாங்க. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், எங்களோட முன்னோர்கள் முன்னைய தாய்மார்கள், நல்ல தாய்மார்கள் குழந்தையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ சாலிஹான முறையில் பக்குவமாக வளர்த்தாங்கன்னு சொல்லி நாங்கள் வரலாறில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை வளர்ப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது குழந்தை பெருசாகியதன் பின்னால் தான் அவனுக்கு தர்பியத் செய்யணும்னு சொல்லி. தர்பியத் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், எப்போ அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் கருவில், ஒரு பெண்ணுடைய கருவில் குழந்தையை தரிக்க வைக்கிறானோ, இவைகளிலிருந்து குழந்தை வளர்ப்பு ஆரம்பிக்கப்படுகிறது.
ஒரு புள்ள பௌத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் எப்படி இருக்கணும், அந்த தாய் என்ன செய்யணும். அப்போ அந்த தாய் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகள் குழந்தைகளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எங்களோட இமாம்களோட சரித்திரங்கள் எங்களுக்கு தெரியும். எங்கள் குத்துபுதீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன காலத்தில் 6 வயசில் அவங்களோட தாய் என்ன செய்கிறான்னு சொன்னால் உஸ்தாத் கிட்ட கூட்டி கொண்டு போகிறான் குர்ஆனை படிக்கிறதுக்கு வாண்டி. அந்த புள்ள என்ன செய்துச்சுன்னா குர்ஆனை ஓதிக்கொண்டே போகுது. உஸ்தாத் கேட்குறாரு வந்து ஓதுற புள்ள ஓதிக்கொண்டிருக்கி ஓதுற புள்ளையை கொண்டு வந்து மதரசாவில் சேர்த்தா சரி. அப்போ அந்த தாய்க்கே ஆச்சரியம். அந்த தாய் சொல்கிறா வந்து என் புள்ளையை நான் கருவில் சுமந்து கொண்டு 1000க்கு மேற்பட்ட குர்ஆனை நான் முடிச்சிருக்கிறேன். அப்போ அதனுடைய பரக்கத்தால் தான் என் புள்ள குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லி அந்த தாய் சொல்கிறான். இதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க அனைவர்களும் தாயிட வளர்ப்புல தான் என்ன செஞ்சாங்க, நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட குழந்தைகளை நல்லவர்களாக வல்லவர்களாக வளர்த்து அதை துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக விட்டுட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மரணிக்கணும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மலர்ந்து விட்டது புதிய நாள். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு கிறிஸ்தவ நச்சிந்தனைக்கு நாங்கள் செவிமடுப்போமா? ஆம், நாங்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யதார்த்தத்திலே ஒரு தாய் தன்னை மார்பிலே போட்டு தன்னை பிள்ளையை சுமக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு தகப்பன் தோள் மீது வைத்து பிள்ளையை சுமப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது ஒரு பார்க்கின்ற தூரத்தை பார்க்கிற தன் மகன் தோள் மீது இருந்து அதை பார்க்கணும், தூர பார்க்க வேண்டுமுங்கிற அந்த எதிர்பார்ப்புடனே ஒரு தகப்பன் சுமந்து செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அதுபோலவே தான் இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடவுள் மைந்தனாக வந்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே வாழ்ந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், என்னை விசுவாசிக்கிறவன், என் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவன், நான் செய்த அத்தனை காரியங்களையும் அவன் செய்வான். அது மாத்திரமல்ல, நான் செய்ததை பார்க்கலாம் மேலான காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவரே இந்த பூமியில் இருக்கும் பொழுது கடல் மீது நடந்தார். ஆமாம், அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தினார். குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையை பெற்றுக் கொடுத்தார். எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே மனம் திரும்பவே முடியாதவர்களை மனம் திரும்ப வைத்தார். ஆம், சகியை போன்றவர்களாம் பண ஆசை பிடித்தவர்கள், அவர்களை பண முதலைகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆஸ்தியில் பாதியை கொடுத்தார்கள். ஆம், எவரிடத்திலாவது தவறாக பெற்றதுண்டானால் அதனை நாளத்தினை திருப்பி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பணி ஆற்றினவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு பெரிய காரியம் செய்தேன் அல்லவா, என்னை பின்பற்றுகிற அடியார்கள் நான் செய்த இந்த காரியங்களை பார்க்கலாம் மேலான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன மாதிரியே தான் அன்று கடந்த 2000 ஆண்டுகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய அடியார்கள் கிறிஸ்துவை பார்க்கலாம் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை சாதித்ததை நான் பார்க்கின்றோம். ஆம், திருமறையில் கூட எங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற ஒரு புத்தகம் காணப்படுகிறது. அது தொடக்க கால திருச்சபையை குறித்து கூறுகிறது. அதாவது இயேசு விண்ணகம் சென்றதின் பின்னதாக அவருடைய பின்னடியார்கள் செய்த அருட்பணிகள் அத்தனையும் அந்த நடபடிகளிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், இயேசுவை பார்க்கணும் பெரிய காரியங்களை அவருடைய சீடர்கள் செய்வார்கள். ஒரு முறை பேதுரு என்ற ஒரு சீடன் அருளுரை ஆற்றுகின்றார், நல்லொரு பிரசங்கம் பண்ணுகின்றார். திருமறை சொல்லுகிறது, அவர்களோ இருதயத்தில் மனம் உடைந்தவர்களாய், இருதயத்தில் காயம்பட்டவர்களாய், ஆம், அவர் மனம் திரும்பினார்கள். ஏறத்தாழ 3000 பேர் மனம் திரும்பினார்கள், தங்களை பொல்லாத வாழ்க்கை விட்டுவிட்டார்கள் என்று அங்கே திருமறை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே பேதுரு போன்றவர்களுடைய அருளை கேட்டவர்கள் தங்களுடைய ஆஸ்திகள், தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அது எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்திலே, அதாவது இயேசுடைய பின்னடியாருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்ததாக பார்க்கிறோம். ஆம், ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய காணி பூமியில் விற்று
அதனை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஏழை எளியவருக்கு கொடுக்கும்படியாக. அப்பொழுது என்ன நடந்ததாம்? அந்த சமூகத்திலே, அந்த சமுதாயத்திலே ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லையாம். எல்லோரும் நிறைவாய் அந்த சமுதாயத்திலே தொடக்க காலத்திலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி திருமறையிலே நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பின்னடியார்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். சில நேரங்களில் அவர்கள் செய்த புதினங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாத்திரமல்ல, இன்றும் கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அவருடைய அடியார்கள் வழியாக அநேகருடைய பாடுகள், போராட்டங்கள், நோய்கள், இது போன்றதான காரியங்களிலிருந்து விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு விட்டு சென்ற அந்த ஊழியத்தை தொடர்ந்து இன்றைக்கும் இந்த உலகத்திலே அந்த பணியை ஆற்றுகிற அநேகம் ஆயிரம் மக்கள் காணப்படத்தான் செய்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துவின் விருப்பமாக காணப்பட்டது. அப்படியானால் இதோ மறந்து விட்டதல்லவா? அப்படியானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடனே பயணிக்கிறவர்கள் நம்மை பார்க்கலாம் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல்கள் தெரிவிப்பது மாத்திரமல்ல, அதற்கான வழிகளையும் நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல அமைத்து கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு தகப்பன் தோள் மீது வைத்து தான் சாதிக்காததை, தான் பார்க்காதையெல்லாம் தன்னை பிள்ளை பார்க்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவது போல, பிரியமானவர்களே, அவர்கள் யாராக இருக்கட்டுமே, சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை பின்பற்றலாக இருந்தால் என்ன, நம்முடனே பயணிக்கிறவர்கள் மனிதர்கள் தானே. மதங்களும் இனங்களும் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள் தானே. ஆகவே மனித சமூகம் மேம்பட வேண்டுமானால் கிறிஸ்துவை போல அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும். நம்மோடு பயணிக்கிறவர் நம்மை பார்க்கணும் சிறப்பானவர்களாய், சிறந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆசையை கூறி வழிகளை நாங்கள் திறந்து விட வேண்டும். அப்படி செய்வீர்களா? இந்த வார்த்தைகளை குறித்து சற்று ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.